இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ எல்லோரும் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா DMIL டே இன் மை லைஃப், அதுக்கப்புறம் சண்டே vlog போடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் போடலான்னு இருந்தேன். அண்ட் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா, எந்திரிச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹீட்டு ரொம்ப பாடி ஹீட்டுங்கிறத நல்லெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வீட்டில் இப்படி தானே இருப்பீங்க. ஸோ அது எப்படி தெரியாது, நான் வந்து இப்படி தான் இருப்பேன். நார்மலாக எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பேன். ஸோ வந்துட்டு நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி தலையை ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா வேலை இருக்குது. சண்டே ஒரு நாள் லீவ் விட்டுருக்காங்க காலேஜ். ஸோ நிறையா ஒர்க்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணணும். அண்டு மூவி, அம்மா வந்து மூவி புக் பண்ணியிருக்காங்க, டீன்ஸ் அப்படிங்கிற மூவின்னு நினைக்கிறேன். அந்த மூவி போகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிஃபார்முக்கான பேண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும். அதனால் வந்துட்டு இது எல்லாமே வெளியில் ஒர்க் இருக்குது. ஸோ ஓகே vlog-ஆக எடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எப்படி நீ டே மொக்கையாக கொண்டு போவோம்னு நினைக்கிறேன், தெரியல. பட் இருந்தாலும் முடிச்சளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா போய் துவைக்க போகிறேன் ட்ரெஸ்ஸை. அதை துவைக்கிறதெல்லாம் காமிச்சேன்னா அப்புறம் அவ்வளோதான். எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் வந்து நான் உண்மையே சொல்லிக்கிறேன், என்னோடய ட்ரெஸ்ஸில் நான் தான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு நீட்டாக எனக்கு இருக்கணும். ஐ மீன் நான் வாஷ் பண்ண மட்டும் தான் எனக்கு பிடிக்கும், மற்றவங்க யார் வாஷ் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது. அதில் எங்கள் வீட்டில் எதை தான் வாஷ் பண்ண வைப்பாங்க என்னோட துணியை. ஸோ வந்து என்னோடய டெய்லி வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வாஷ் பண்ணணும். ஸோ வந்துட்டு வாங்க அதை போய் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த ஆயில் வச்சுருக்கேன்ல, இதை ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அடுத்து வந்துட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிட்டு கத்தாழை இருக்கும்ல, ஆலிவேரா வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். இது டெய்லி வீக்லிலாம் அப்ளை பண்ணுறது கிடையாது. எப்போவாச்சும் எனக்கு எப்போ தோணுமோ அப்போ தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஓகே வாங்க போயிட்டு துணியை ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, ரெடி ஆயாச்சு, வாங்க கிளம்பலாம். வெற்றிகரமாக வண்டியை ஓட்டிட்டு ப்ரோசான் மால் வரைக்கும் வந்தாச்சு. வந்துட்டு மூவி ஐநாக்ஸில் போயிட்டு டீன்ஸுங்கிற மூவி வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு நானும் உட்காந்துருந்தேன். ஆக்சுவலாக தலையை நானும் பிடிக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என் கான்ஃபிடன்ஸ் லெவல் தலையில் தான் இருக்க போல நான் பிடிச்சிட்டே தான் இருந்தேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸோடதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்த டைம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் படம் போட்டுட்டாங்க. படமும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2லாம் கொண்டு போனாங்க. ஏதோ கதை போய் எங்கெங்கேயோ போய் முடிச்சிட்டாரு பார்த்திபன் சார். பட் பரவாயில்ல, ஓகே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மண்டேவே ஆகிடுச்சு. என்னால் வந்துட்டு vlog கண்டினியூ பண்ண முடியல. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். அதில் கிளிப்ஸு கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி ஓகே மண்டே டியூஸ்டே 2 நாளாக சேர்த்து vlog போட்டலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக நான் ஸ்டோரிலாம் போட்டிருப்பேன். என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக இல்லை, இன்றைக்கி தான் வந்திருக்கா, பெண்ணாட்டம் வந்திருக்கா. ஹாய். சரி ஓகே, சாதிகாவும் இன்னைக்கு லீவு. அதனால் வந்துட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன், சாதிகா வந்தா அப்படின்னா கடைக்கெலாம் போய் எதாவது சாப்பிட்லான்ட்டு. மிஸ் பண்ணிட்டா. சரி ஜீவிதா இருக்கா, ஜீவிதா. ஆனால் ஜீவிதா உனக்கு காட்ட மாட்டேன்னா வந்து பெண் மாதிரி இருக்கா. நீங்களாம் கண்ணு வச்சிட்டிங்கன்னா அதனால் வந்துட்டு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஆட் ஆன் கிளாஸ் போயிட்டுருக்கு. லேப்லலாம் போய் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்டர்வலில், லஞ்சில், அதுக்கப்புறம் லாஸ்ட் வீட்டுக்கு போகும்போது எடுத்து வீடியோ எண்டு பண்ணிடுறேன், தரமாக எண்ட் பண்ணிடுறேன். நீங்கள் கேட்ட மாதிரி DMIL தான் போட்டிருக்கேன். சரியா, என்னை திட்டாதீங்க. ஓகே வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நேற்றே போகலான்னு சொல்லிட்டேன். ஸோ போக வேண்டாம், நெக்ஸ்ட் கிளிப்பில் பாருங்கள். டட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட காலையில் தலை சரியான வலின்னு சொல்லிட்டு காஃபி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு வந்து நின்றுருந்தேன். எனக்கே தெரியாமல் என் ஃப்ரெண்டு வந்து கிளிப் எடுத்து விட்டுட்டா. இதுலேயும் பார்த்ததும் பிடித்ததும் உனக்கு பழகிட தோணுது எனக்கு. போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போகலாமா? கட்டடிச்சுட்டு ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஜூஸ் மாதுளம்பழம் இல்லை முலாம்பழம், சாரி ஜூஸ் பேர் மறந்துட்டு டக்குன்னு. முலாம்பழ ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஸோ இவளை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காஞ்சனா இப்போதைக்கு எங்கள் கிளாஸோட செலிபிரிட்டி தான் இவ தான், ரெப்ரஸன்டேட்டிவ் இவ தான் கூட. நான் வந்து ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிற பர்சன் லிஸ்ட்டில் இவ்வளோ ஒருத்தி எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்குவா. ஸோ காஞ்சனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காஞ்சனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த வீடியோ பார்க்குறேன்னா இனிமேல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து ஒழுக்கமாக வேலையை பார்க்கணும். சரியா, என்னை போட்டுவிட்டுல விட்டுருக்கூடாது. அப்புறம் அப்படியே கிளாஸ்க்குள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ இங்கே இருக்கிறது காவியா, ரூபி வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் இயர்லேயே வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இவங்களும் வந்துட்டு என்னோடய கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட. எங்கள் அம்மா ஏதோ செஞ்சு கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரில. ஏதோ காயெல்லாம் போட்டிருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். மேகங்கள் அண்ணாந்து பார்க்க யாரும் இல்லை.
பாட்டு தெரியல. தாயானி உன் கையால் சோறு ஊட்டு அந்த படத்தை டக்குன்னு ஞாபகம் எடிட் பண்ணும்போது சீரியஸாக நல்லாவே பார்த்துக்குவா. ஆனால் சாப்பிட்லனாலும் இவன் நான் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப சூப்பராக போச்சு. ஜீவிதா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் பார்த்ததே இல்லை. ஜீவிதா எதாவது சொல்லு, உன் மனசில் இப்போ என்ன பாட்டு ஓடிட்டுருக்கு? வந்ததால இதெல்லாம் எனக்கு கிளாஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆட் ஆன் கிளாஸ்னு ஒன்று வச்சாங்க. காலேஜ் முடிஞ்சது வெற்றிகரமாக. எப்படியோ இந்த நாளை வந்து கடத்திட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போரே நடக்க போகுது. என் ஃப்ரெண்டு வண்டி ஓட்ட போகிறான். தற்கொலை டிரைவர் வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும், பின்னாடி உட்காந்துட்டு போகிறவங்க எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க எல்லாமே வந்துட்டு நான் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. தற்கொலை ஃப்ரெண்டு வண்டி ஓட்டுற தற்கொலை ஃப்ரெண்டு இருந்தால் மறக்காமல் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், உங்கள் நேம் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? என்ன ஜீவிதா, பஸ் போயிடுச்சு. இப்போ எப்படி டேர்ன் பண்ணுவா? யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. எங்களுக்கு பிடிக்கும். இப்போ இவன் வந்துட்டு இறங்கிடுவா. இவ இறங்கினதுக்கப்புறம் நான் தான் ஓட்டணும். வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கூட்டிகிட்டு எனக்கு யூனிஃபார்ம் பேண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஜூடியோ போயிடணும். ஜூடியோ போயிட்டு ஒன்று நாள் பண்ணிட்டு இருந்தபோது லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி லிப்ஸ்டிக் இருக்குது, நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எங்கள் அம்மா அதை சொல்லிட்டு இருந்தாங்க. பின்ன நாங்கள் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டு மழை வேற வந்துட்டே இருந்தது. எப்படியோ மழையிலேருந்து தப்பிச்சு வீட்டுக்கும் வந்தாச்சு. ஹே காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் எடுக்கிறேன். வெளில பர்ச்சேஸில் போயிட்டு வந்துட்டு ஃபீவர் வந்துருச்சு. அடுத்த நாள் தான் ஈவினிங் எடுக்கிறேன். உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டது இஎம்ஐஎல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நிறையா ஃபுட் சேலஞ்ச் மாதிரி சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு மறக்காமல் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. யாரும் திட்டாதீங்க. டாட்டா, பாய்.